சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது நரவணே அவருடைய புத்தகம். அதை பிடிஎஃப் காப்பியாக வெளியிட்டுட்டாங்க. அதுக்காக வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ராகுல் தேசத்துக்கு எதிராக செஞ்சுட்டாரு. இவர் மேலே ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு என்கொயரி கமிட்டி அமைக்கணும், மோஷன்ஸ் கொண்டு நிரந்தரமாக நீக்க வேண்டும். லைஃப் லாங்காக அவருக்கு எந்த பதவியுமே எம்பி பதவியே தேர்தல் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஒட்டி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு தோழர்? இல்லை, இந்த நூல் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற நூல் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஜெனரல் நரவணே எழுதின புக்கு. அவர் அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஷன் கூட எழுதியிருக்காரு. இப்போது எழுத்தில் ஆர்வம் உள்ளவர் அப்படி எழுதியிருக்காரு. பல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இந்த மாதிரி நூல் எழுதி அது வெளியே வந்திருக்குது. இல்லை, இப்போ இராணுவ அதிகாரிகள் எழுதுனா அதை வெளியிடுறதுக்கு சிக்கல் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பல நூல்கள் வந்திருக்கு. ஓகே, அது இப்போ இவங்க புதுசாக சீன் போடுறாங்க. இது பல நூல்கள் வந்திருக்கு. ஏற்கனவே நடைபெற்ற கார்கில் போர்லேருந்து சீனப்போர், அப்புறம் பங்களாதேஷ் போர், ஐபிகேஎஃப் குறித்தெல்லாம் கூட எல்லாம் வந்திருக்கு. அவங்களே எழுதியிருக்காங்க, வெளியே வந்திருக்குது. அது அதனால் இப்போது இவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா. ஸோ அப்படி அவர் எழுதியிருக்காரு. இது ஒரு மெமோயர், நினைவு குறிப்பு அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இவங்களை சொல்லணும், மோடியை விமர்சனம் பண்ணணும் என்ற நோக்கத்தில் எழுதியிருக்காரு. அப்படி இல்லை. உதாரணமாக விகே சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரிட்டையர் ஆன பிறகு பிஜேபியில் சேர்ந்தார். ஒரு ஸ்டேட் மினிஸ்டராக அவருக்கு போஸ்டெல்லாம் கொடுத்தாங்க. அவர் யூபிஏ காலத்தில் தன்னுடைய அனுபவத்தை பற்றி யூபிஏ விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கார். அதெல்லாம் வெளியே வந்திருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இவர் அதெல்லாம் எழுதலை. இந்த புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்பது என்ன அப்படின்னு சொன்னால், 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த ஈஸ்டர்ன் லடாக்கில் ஒரு சம்பவம். அதை ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈஸ்டர்ன் லடாக்கில் இந்திய எல்லைக்குள்ளே சீன இராணுவம் உள்ளே வருது. சீன டாங்கிகள் உள்ளே வருது. அதை நார்தர்ன் கமாண்டிலேருந்து லடாக் பகுதியில், ஈஸ்டர்ன் லடாக்கில் உள்ளே வருது. நார்தர்ன் கமாண்டிலேருந்து ஜோஷி என்ற அதற்கு பொறுப்பான அதிகாரி இவருக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உள்ளே வருது, என்ன செய்கிறது, ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவர் என்ன செய்கிறாருன்னாக்கா, இராணுவ அமைச்சர், அதுக்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அப்புறம் அஜித் தோவல், இவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு. வழக்கமாக இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ. ஆமாம், அந்த நடைமுறை. ஆமாம். அது கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி. அதாவது அமைச்சரவைன்னு பொதுவாக இருக்குது, அதுக்குள்ளே பல கமிட்டிகள் இருக்கும். கேபினட் கமிட்டி ஃபார் ஃபினான்ஸ், செக்யூரிட்டி. இந்த கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி இருக்குது இல்லையா, அதுக்கு தனிச்சிறப்பான அதிகாரம் உண்டு. அது என்ன அப்படின்னா, மற்ற இப்போ கேபினட் கமிட்டி ஃபார் ஃபினான்ஸ் இருக்குன்னா அது ஒரு 3-4 பேர் இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு முடிவு எடுத்த பிறகு அது முழு கேபினெட்டில் வச்சு நிறைவேற்றணும். ஆனால் கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி எடுக்கிற முடிவை அப்படியே நிறைவேற்றலாம். ஏன்னா அது செக்யூரிட்டி தொடர்பான விஷயம் என்பதனால் அதுக்கு அப்படி தனிச்சிறப்பான ஒரு அதிகாரம் கொண்டது. அந்த கமிட்டி கூடும்போது முப்படை தளபதி உள்ளிட்ட யாரையும் இன்வைட் பண்ணிக்கலாம் அவங்க. அதில் பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர் இவங்க இருப்பாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் இவர் சொல்கிறார். சொல்லி என்ன செய்கிறது அப்படின்னு அவர் தொடர்ந்து கேட்குறாரு. கேட்டு பல கால்களுக்கு பதில் இல்லை. கடைசியாக நெருக்கி ராஜ்நாத் சிங், இந்த அஜித் தோவல், இப்போ படம்லாம் துரந்தர் வந்திருக்குது அப்படி. ஆமாம், அஜித் தோவல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு, எடுத்தால் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. கடைசியில் ராஜ்நாத் சிங்கை போட்டு ஒரு நெருக்கினதில், இருங்க நான் பிரதமரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரை கேட்குறாரு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்துக்கு அந்த டேங்குகள் நெருங்கி வந்துடுது. ராஜ்நாத் சிங்கு பிரதமர்கிட்ட கேட்டுட்டு என்ன பதில் அவர் சொல்கிறாருன்னாக்கா, ஹிந்தியில், ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ, டூ வாட் எவர் இஸ் அப்ரோப்ரியேட். உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, எது பொருத்தம் என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள்
அப்படின்னு. இதை கேட்டிருக்கே வேண்டியது இல்லையா? ஆமாம் அப்படின்னு அதை வந்து அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, என் கையில் ஒரு ஹாட் பொட்டாட்டோ கொடுத்த மாதிரி இருந்தது. ஹாட் பொட்டாட்டோன்னா இப்போது ஒரு உருளைக்கிழங்கை வந்து ஃபுல்லாக கொதிக்க கொதிக்க வேக வச்சு கையில் கொடுத்தா நெருப்பு துண்டை கையில் வச்ச மாதிரி இருக்கும். அது கையில் ஒட்டிக்கும் வேறு இல்லையா? ஆமாம். அதை கீழேயும் போட முடியாது. கீழே போடுறதுனா போட்டுடலாம். கீழே போடுவது என்பது பொறுப்பை தட்டி கழிப்பது. என் கையில் அப்படி ஒன்றை கொடுத்துட்டாங்க, இதை நான் வந்து டீல் பண்ணி ஆகணும் என்ற நிலைமை தனக்கு ஏற்பட்டதை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பிரச்சனை வந்து முதல் முறையாக இப்போ தான் வெளியே வரல. இந்த புத்தகம் 2023 அவர் எழுதிட்டார், பெங்குயின் பப்ளிஷர்ஸு. அவங்கள்ட்ட அது போயிருக்குது. இப்போ இந்த மாதிரி நூல்களை எழுதும்போது அதை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி ஒரு அவங்களுடைய ஒப்புதல் பெறணும். 23 அனுப்புனது இது வரைக்கும் அப்படியே இருக்குது. ஜனநாயகன் படத்தோடு நீண்ட காலம் அது அப்படியே இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது ஏற்கனவே பிடிஐ வந்து வெளியிட்டுருச்சு. இப்போ இது வந்து கேரவன் இதழில் வந்து இந்த பிரச்சனை ஆகிருக்குது. ஆனால் இது முதல் முறையாக இப்போ வரல. பிடிஐ வந்து இது வெளியிட்டுருச்சு. 2025 ஒரு நிகழ்ச்சியில் ஜெனரல் நரவணே கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுங்க உங்கள் புக்கு இன்னும், ஏன்னா ப்ரீ பப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி அதெல்லாம் சொல்லியிருக்காரு, நரவணையே ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, இதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி. என்னங்க அப்படியே அறிவிச்சிங்க, புக்கு இன்னும் வரலையே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து மீடியா பர்சன்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் கிளியரன்ஸுக்காக அது இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது 23 பிடிஐ வந்துருச்சு. அப்போ இது பிரபலமாகலை. இப்போ கேரவன் இதழில் இது வந்த பிறகு அதை எடுத்து ராகுல் காந்தி பேசுகிறாரு. அது கேரவன் இதழில் வந்தது தானே அப்படின்றாங்க முதல்ல. அப்புறம் தான் புத்தகத்தையே அதை வந்துருச்சு அப்படின்றாரு. புக்கு தான் வெளியிடவே இல்லையே. இந்த டெக்னிக்காலிட்டிக்குள்ளே போயிட்டாங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது இது மாதிரி சொல்லிட்டார் அவர். நரவணே வந்து கையில் சூடான உருளைக்கிழங்கை வைத்துக்கொண்டு தவிக்கும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ இப்படி எடுத்துக்கலாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்லியிருக்காரு. அதை பெருமையாக எடுத்துக்கலாமா? நம்ம கேட்குறாரு, எது சரின்னு கருதுறீங்களோ தைரியமாக அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னதா இது ஏன் எடுத்துக்கக்கூடாது நாம் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? ஆமாம், அது நியாயமான கேள்வி மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி தோணுது. இப்போ இதை பற்றி பிரவீன் சாஹனின்னு ஒரு டிஃபென்ஸ் அனலிஸ்ட், அவர் தனியாக ஒரு பத்திரிகையை வந்து நடத்துகிறாரு. இதை பற்றி நிறைய ஆய்வுகள் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அவர் சில விஷயங்களை சொல்கிறார். இதில் உள்ள டெக்னிக்கலாக உள்ளது 3 பாயிண்ட். ஒன்று வந்து இராணுவத்தில் 3 விஷயம் முக்கியம். ஒன்று செயின் ஆஃப் கமாண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டாவது வந்து ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது. மூணாவது டிட்டரன்ஸ். இப்போ செயின் ஆஃப் கமாண்டுன்னா என்ன? செயின் ஆஃப் கமாண்ட்னா சோல்ஜர்லேருந்து ஆரம்பித்து முப்படை தளபதி வரைக்கும் அடுத்தடுத்த ஹைரார்கி வந்து இருக்குது. இப்போ ஒரு முப்படை தளபதி சோல்ஜருக்கு ஒரு உத்தரவு போட முடியாது. முப்படை தளபதி அவருடைய அடுத்தவருக்கு தான் சொல்ல முடியும். அப்போ சோல்ஜருக்கு அவருக்கு மேலே இருக்கிறவர் தான் அந்த உத்தரவு. அதான் செயின் ஆஃப் கமாண்ட். அப்போது ஒரு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இன்னார் சொன்னால் தான் செய்யணும், யார் சொன்னாலும் செய்யணுன்றது அப்படி இருக்காது. இது வந்து செயின் ஆஃப் கமாண்ட். இப்போ ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்ன? இந்த ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஆப்ரேஷனில் ஈடுபடுவதா இல்லையா என்பதை யார் தீர்மானிப்பது? நரவணை தீர்மானிப்பதா, மோடி தீர்மானிப்பதா? இப்போ டேங்க் வருது, இந்த டேங்க்கு உள்ளே நோக்கி வருது அப்படின்னா பீரங்கி வச்சு சுடலாம். ஆமாம், பீரங்கி வைத்து சுடும் முடிவை நரவணே எடுக்க முடியுமா? பீரங்கி வச்சு சுட்டாக்க அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக வந்து டெவலப் ஆகலாம். சரியா? அப்போ இந்தியா சீனாவுடன் ஒரு போருக்கு செல்வதற்கு ஆயத்த நிலையில் இருக்கிறதா? அப்படி ஒரு போரை லடாக் போர் முனையில் நாம் தொடங்கினால் இந்த பக்கம் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து கொள்வார்களா? அமெரிக்கா அதில் என்ன நிலை எடுக்கும்? கோவிட் காலம் அது, அந்த கோவிட் காலத்தில் போருக்கு போகும் நிலையில் நாம் இருக்கிறோமா? இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் என்ன?
அவர்கள் அப்படியே வந்து அந்த ஆயுதங்களை வச்சு டேங்கை தாக்குனாலும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளை யார் அது பொறுப்பேற்று போரா மாறிடுச்சுன்னா மாறிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்பது. ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இல்ல ஆமா. விக்டரி யார் என்ஜாய் பண்ண போறா? இவர் வந்து தரைப்படை தளபதி. இந்த போரை தொடங்குவது என்பதை ஒரு தரைப்படை தளபதி தனியாக முடிவு எடுக்க முடியுமா? இது விமானப்படைக்கோ கடற்படைக்கோ தெரியாது. ஒரு போர் என்பது ஒரு தரைப்படை மட்டும் முடிவு பண்ணி நடத்துறது கிடையாது. அப்போது இதெல்லாம் சொல்லும்போது இதுலேருந்து என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு தான் ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த போரை நடத்தினா வேண்டாம். இப்போ பத்ரி சேஷாத்ரி போன்றவர்கள்லாம் நம்மை விட வலிமையான இராணுவம் அது, நம்ம சண்டைக்கு உடனே போயிட முடியுமா? இப்போ சண்டைக்கு போகணும்னு யாரும் சொல்லலை. நம்மை விட வலிமையான இராணுவம் தான் அது. போர் வேண்டான்னு முடிவு எடுக்கலாம், எது வேணால் முடிவு எடுக்கலாம். ஆனால் யார் முடிவு எடுப்பது? போர் நடத்துவதென்றோ இல்லை என்றோ முடிவு செய்கிறதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை பிரதம மந்திரி ஆகியிருக்கிறோம். அதுக்கு தான் கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி இருக்குது. அந்த கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டியை ஒவ்வொருத்தரையும் இவர் தனித்தனியாக ஃபோன் பண்ணி கேட்டும் அந்த கமிட்டி மொத்தமும் தன்னுடைய பொறுப்பிலிருந்து வழுவி விட்டது. அந்த கமிட்டியின் தலைவரான பிரதமர் தப்பிச்சு ஓடிட்டார். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி கூடியிருந்ததை மோடி எல்லாம் உட்காந்துருக்காங்க, அதை வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. சரிதானா? ஆமாம். இப்போ அதுதான் இந்த ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதும் டிட்டரன்ஸ்ன்றது போர் வராமல் தடுப்பது, அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வது, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆமாம். இதை இவர்கள் செய்ய தவறினார்கள், அந்த பொறுப்பை தட்டி கழித்தார்கள் அப்படின்றது நரவணே சொல்லியிருக்கக்கூடிய இதை விமர்சனமாலாம் அவர் சொல்லலை, நடந்ததை சொல்லியிருக்காரு. இதை படித்த உடனே அது அசிங்கமாக வெளியே தெரியுது. பொறுப்பை வந்து தட்டி கழிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இது எக்ஸ்போஸ் ஆனது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். இது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ இது மாதிரி பார்டரில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு இராணுவம் உள்ளே வந்தாலோ இல்லை அவங்களுடைய பொசிஷனை விட்டு நகர்ந்து முன்னாடி வரும்போது கன்வென்ஷனலாக ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்களா வழக்கமாக? இப்போ இப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, ப்ராசஸ் இருக்கா, ப்ரொசீஜர்? இல்லை, கன்வென்ஷனலாக கூட்டம் வந்து ஃப்ளாக் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பை வந்து தொடர்பு கொள்வது, இல்லை வார்னிங் ஷாட்டுன்னு மேலே வந்து ஃபயர் பண்ணுறது. நீங்கள் எல்லையை தாண்டி எல்லைன்னாக்கா நம்ம விஜயகாந்த் படம் பார்த்தவங்க பாகிஸ்தான் அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்காது. இது வந்து பல ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இது தற்செயலாக தவறி கூட வந்து வரலாம். அப்படி இருக்கும்போது தான் அந்த வார்னிங் ஷாட் ஃபயர் பண்ணுறது. மற்றபடி நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலேயே ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுக்கிறது, பேசிக்கிறது, கேஷுவலாக அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக தான் அவங்க உள்ளே வர்றாங்க. ஆமாம், இது அதுதான் இப்போ பிரச்சனை. இன்டென்ஷனாக வந்தாங்களா, தெரியாமல் வந்தாங்களா, அதான் பிரச்சனை. ஆமாம், இப்போ அப்படி வந்துட்டாங்க. இப்போ நரவனே முடிவு எடுக்கிறார். அந்த இடத்துல என்ன நடக்குது, ஃபயர் பண்ணுறதா அப்படின்னும் போது ஃபயர் பண்ண வேண்டாம்னு முடிவு எடுக்கிறார். ஏன் ஃபயர் பண்ண வேண்டாம் அப்படின்னா, முதல்ல நம்ம சுட்டோம்னா வராங்கன்றது உண்மை தான். முதல்ல நம்ம சுட்டாக்கா அந்த குற்றம் இதை தொடங்கி வச்ச பொறுப்பு வந்து நமக்கு வரும். அதனால் என்ன செய்வது அப்படின்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்ம டாங்கி படை இருக்கு இல்லையா, அதை மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்றாரு. இதை மூவ் பண்ணி கொண்டு வந்தோடனே அவங்க நின்றுடுறாங்க. அது நின்றுது. உடனே மறுநாள் காலை அந்த பதட்டம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. மறுநாள் காலையில் ஃப்ளாக் மீட்டிங்னு நடத்துகிறாங்க ரெண்டு தரப்பினரும். இப்போ ஒரு போர் நடக்கிறத நரவனே தன்னுடைய முயற்சியால் தவிர்த்துட்டார். இது அன்னைக்கு நடந்தது. ஆனால் இதை செய்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா வேற 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 நடந்திருக்கும். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் தான் எடுத்துக்கணும். ஆமாம், இவர் தான் எடுத்துக்கணும். என்ன வேணால் சொல்லலாம், யார் தலையை வேணால் உருட்டலாம். இப்போது இந்த விஷயம் வெளியே வருவது ஒரு 56 இன்ச்சு மார்பு கொண்ட உறுதியானவரான அந்த பாகிஸ்தானை ஊடு பூந்து அடிப்பவரான விஸ்வகுரு அவருக்கு வந்து இது ஒரு மாபெரும் இழுக்கு அப்படின்ற முறையில் இது வெளியே வந்துருச்சு அப்படின்றது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் வந்து இவ்வளவு சீரியஸாக இதை கத்துறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரவன் ஆர்டிகிள் இருக்கு இல்லையா, ஒரு கேள்வி எழும். பிடிஐயில் தான் 2023 வந்துருச்சு, இப்போ கேரவன் ஆர்டிகிளுக்கு ஏன் குதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எனக்கு ஆரம்பத்திலே வந்துச்சு. ஆமாம்,
அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போனாக்கா அது கேரவன் ஆர்டிகிள் வேறு விஷயங்களை ரிலேட் பண்ணுது, அந்த புத்தகத்தில் இருக்கிற வேறு விஷயங்களை வந்து சொல்லுது. 2020 மேல கால்வான் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற ஆக்கிரமிப்பு, அது கோவிட் பீரியடு. அப்போல்லாம் நான் அதை கோவிட் பீரியடில் வீட்டில் தானே உட்காந்துருக்குறோம், இதை பூரா பார்த்துட்டு இருந்தேன் நான். கால்வான் பள்ளத்தாக்கில் ஒரு 20 இந்திய படை வீரர்கள் வந்து அடித்தே கொல்லப்பட்டார்கள் அப்படின்றது. சீனா தரப்பில் 4 பேரை வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு அவங்க கணக்கு, அது அவங்க சொன்னது. இந்த சம்பவம் வந்து 2020 மே மாதம் கால்வானில் நடக்குது. கால்வான் என்பது ஒரு ஆறு, ஒரு பள்ளத்தாக்கு அந்த இடம். மே மாதம் செகண்ட் வீக்கில் வந்து என்ன நடக்குது, இது வந்து நரவணே தன்னுடைய புக்கில் சொல்கிறார். என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு சீன படை இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பாயிண்ட் வந்துட்டு நைட் டைமு இதுக்கு மேலே எங்களால் திரும்பி போக முடியாது, ரொம்ப கடுமையான குளிர் -டிகிரியில் இருக்கக்கூடிய இடம், அதனால் இந்த நைட்டு மட்டும் நாங்கள் இந்த இடத்துல வந்து டென்ட்டு போட்டு தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த கேட்டதுக்கு பரவாயில்ல தங்கிக்கிட்டோமே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இது சொல்லிவிட்டு இந்த தகவல் நரவணைக்கு வருது, அஜித் தோவலுக்கும் இவர் சொல்கிறாரு, அதை எப்படி விட்டீங்க அப்படின்னு இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க டென்ஷன் ஆனதுக்கு ஏற்பவே நைட்டு நாங்கள் தங்கிட்டு காலையில் போயிடுறோன்னு அவங்க போகலை. அந்த இடத்துக்கு வந்தவங்க டென்ட் வந்து அப்படியே இருக்கிறாங்க. இது என்ன செய்வது அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படி பிரச்சனையாக இருக்கும்போது ஜூன் மாதத்தில் அந்த டென்ட் அவங்க எங்கே போட்டிருக்காங்களோ நீங்களும் போய் டென்ட்டு போடுங்க அப்படின்னு யார் சொன்னார்கள் என்று தெரியவில்லை, யார் உத்தரவிட்டார்கள் என்று தெரியவில்லை. இந்திய படை வீரர்கள் அங்கே போய் டென்ட்டு போடுறதுக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க தாக்குறாங்க. அந்த தாக்குதலில் தான் 20 பேர் அடித்து கொல்லப்படுவது மட்டும் இல்லை, எத்தனை பேர் என்று தெரியாதவர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள், ஆஃபீஸர்ஸ் உள்பட பிடித்து அங்கே கொண்டு போகப்படுறாங்க. அவங்க 3 நாள் கழிச்சு தான் அவங்கள விடுவிக்கிறாங்க. பிடிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க வெளியிட்டுறாங்க. அதை ஓகே. இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், போனாங்க, தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், இதெல்லாம் நடந்தது. யார் இதற்கு உத்தரவிட்டார்கள்? ஜெனரல் நரவணேயா? இது ரொம்ப முக்கியமான விஷயமா இதான் தெரியுது. ஆமாம், ஆக்சுவலி லடாக்கை விட இது ரொம்ப முக்கியமான. தான் உத்தரவிட்டதாக அவர் அதை எழுதவில்லை, இது நடந்தது அப்படின்னு எழுதுகிறார். இந்த இடத்துல நான் சொன்ன பிரவீன் சாணி நரவணேயை நான் பார்த்து பேசினேன். அப்போது என்னங்க இப்படி நடந்திருக்குது, ஏன் நம்முடைய சிப்பாய்களிடம் துப்பாக்கி இல்லையா, ஏன் துப்பாக்கியை பயன்படுத்தவில்லை? அப்போ அன்றைக்கி பல தியரியெல்லாம் இன்றைக்கி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டாங்க, துப்பாக்கியை பயன்படுத்தினா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு கையால் தான் அடிச்சுக்குவாங்க, இப்படி தியரியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் என்ன உருவாக்கப்பட்ட கதைகளாக தெரியுது. இவர் அந்த கேள்வியை நான் கேட்டதற்கு துப்பாக்கி இருந்தது என்று அவர் சொன்னார். துப்பாக்கியை ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு நரவணே பதில் சொல்லவில்லை அப்படின்னா இவர் பிரவீன் சாணி ஃபோர்ஸ் மேகசின்னு பேர் அவருடைய சைட், யாரும் பார்க்கலாம், அதில் வந்து அவர் பதிவு பண்ணுறார். அப்போது இந்த தரைப்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய நரவணேக்கு தெரியாமல் இது நடக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த செயின் ஆஃப் கமாண்ட், ஆமாம், அதை மீறிய செயல் இது. இது போகணும்னா அவரை கேட்கணும், அவருக்கு தெரியாது, அவரை பைபாஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. என்னை பைபாஸ் பண்ணி போயிட்டாங்கன்னு அவர் சொல்லலை, ஆனால் தனக்கு சம்பந்தம் இல்லாமல் இது நடக்குதுன்ற மாதிரி அதை பதிவு பண்ணியிருக்கார். ஓகே, இப்படி போய் இப்படி ஒன்று நடந்து இப்படி ஆயிடுது, இவர் கொதிச்சு போயிடுறாரு, இதுக்கு நம்ம பாடம் கற்பிக்கணும், அதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் சந்தோஷ் பாபுன்னு ஒருத்தரை வந்து இது நடந்த உடனே பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனவரும் கொல்லப்படுகிறார். அவருக்கு பின்னால் பரமவீர் சக்கராவோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுத்தோன்றதில் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமையை சிறப்பாக நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி. என்ன கடமை ஒப்படைக்கப்பட்டது? கடமை பேசுகிறதுக்கு தான் ஒப்படைக்கப்பட்டது, ஆனால் அவர் கொல்லப்படுகிறார். சரியா? இதெல்லாம் நடந்தது ஒரு பாயிண்ட். 3 நாள் கழித்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்குது. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் இந்த சம்பவம் நடந்துருது. இந்த சம்பவம் நடந்து இது நடக்கும்போது இன்றைக்கி நரவணே புக் எழுதியிருக்காரு, அதை பற்றி இப்போ விவாதம் நடக்குது. 2020 கர்னல் அஜய் சுக்லா
அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பத்திரிகையில் காலம் எழுதுவார். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த பீரியடில் அவருடைய பிளாகும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ அவர் தொடர்ந்து எழுதிட்டு வர்றார், தொடர்ந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, இந்த கால்வான் ஏரியாவில் நம்ம இடத்த அவங்க வந்துட்டாங்க, 4 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க, நம்முடைய ஏரியாவுக்குள்ளே அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. அதுக்கு வந்து மேப்பு இப்போ மேலேருந்து சேட்டலைட் இமேஜஸ் இதெல்லாம் வச்சு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அன்னைக்கு மோடி 3 நாள் கழிச்சு ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் நம்முடைய எல்லைக்குள் யாரும் வரவும் இல்லை, நாம் யாரையும் விரட்டவும் இல்லை அப்படின்னு அவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பேசுகிறார் சொல்கிறாரு அவர். அப்போ அஜய் சுக்லா என்ன எழுதுகிறாருன்னா, சீனா உடனே அதை வரவேற்குது, மோடியோட ஸ்டேட்மெண்ட்டை. அப்போ இந்த ஆக்கிரமிப்பை வந்து அவர் லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டாரு, சீனாவுடைய நிலைமை சொல்லிட்டாரு. ஆமாம் ஆமாம், சீனாவுடைய இதை வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டாருன்னு அஜய் சுக்லா அப்போவே எழுதுகிறாரு. எக்கனாமிஸ்ட் வந்து பத்திரிகை, சர்வதேச பத்திரிகை எக்கனாமிஸ்ட் வந்து அதை என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இது மாதிரி ஆக்கிரமிச்சிட்டாங்க, அங்கே வந்து சிவிலியன்ஸே குடியேற்றிருக்கிறாங்க, அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 10 மடங்கு அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு எக்கனாமிஸ்ட்டு வந்து எழுதுது. இதெல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சு. நரவனே இப்போ வந்து இதை எழுதுகிறார். அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து கேரவன் இதை சுட்டி காட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, இதையும் வந்து எழுதுது. இது வந்து இன்னும் டேமேஜிங். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து முதல்ல என்ன சொன்னால் ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அரசியல் தலைமையிடம் இருக்கிறது, அவங்க அதை செய்ய தவறிவிட்டார்கள் அப்படின்றது தான் முதல்ல நம்ம ஈஸ்டர்ன் லடாக் பற்றி சொன்னது. கால்வானில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, என்ன செய்யணும், துப்பாக்கியால் சுடணுமா, பீரங்கியால் சுடணுமா, என்ன செய்யணும், இதை செய்கிறதா அப்படின்றத அதே மாதிரி ஹைரார்கி பைபாஸ் பண்ணி என்ன செய்யுங்கன்ற உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. இவருக்கு தெரியாது, இவர் அதை ஓன் பண்ணிக்கவே இல்லை இந்த புத்தகத்தில், அப்படி சொல்லிட்டு போகிறார். ஆக்சுவலி இது லடாக்கை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மோசமானது. அப்போ இது வந்து பாரதூரமான ஒரு எந்த நாட்டிலையுமே நடக்க முடியாத படு கேவலமான ஒரு நடவடிக்கை. திமுகவில் கூட ஒரு மாவட்ட செயலாளரை தாண்டி அவர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு சொல்ல மாட்டார், மையத்துக்கு போயிடவே முடியாது, நீங்கள் போக முடியாது. கட்சி தலைவர் கீழே ஒன்றிய செயலாளரை கூப்பிட்டு நீ இப்படி செய்ய, மாவட்ட செயலாளர் என்ன அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லவே முடியாது, போகவே முடியாது. அவர் வரும்போது சொல்லிட்டு தான் போய் அவனுக்கு வழியில். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு கட்சியில் பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இது. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பைபாஸ் நடந்திருக்கு. ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்கள்ட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்தால் இப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும், வழக்கமாக மிலிட்ரிகிட்ட இருக்கிறது தான். இது இல்லைன்னா திருப்பி இந்த விஷயத்துலேருந்து ஒரு லேர்னிங் இருக்கும் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் நரவணி இதை சொல்ல வர்றது, இல்லை இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இதுக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல வராரா. இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே கேட்குறாங்க, மேலே எந்த ரிப்ளையுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட்டான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது அப்படிங்கிறது இயல்பானதா இல்லை புது இயல்பானது அல்ல. அவர் அதை விமர்சனமாக சொல்லவில்லை என்றாலும் அது இயல்பானது அல்ல. அது விஷயத்தை பார்த்த உடனே நமக்கே தெரியுது, யாருக்கும் தெரியும் அது. அப்போ என்ன நடந்திருக்கணும், அந்த இடத்துல வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனாக மோடி கேபினெட் செக்ரட்டரி இருந்து வந்திருக்கணும், இதை செய்யுங்க கொடுத்துருக்கணும், டேமேஜுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கங்க, அது ஆமாம் அதான் சொல்லியிருக்கணும். அதனால் இது திரும்ப நான் சொல்கிறது வந்து மோடியை முட்டு கொடுக்குறவங்க வெளியே அங்கே பேசுகிறது இல்லை. இப்போ அறிவுஜீவி மாதிரி இருக்கிற பத்ரி சேஷாத்ரி அவங்க வந்து அது என்ன அப்படி போய் அதுக்காக மோட முட்டித்தனமாக சீனாவோட சண்டை போட முடியுமா? இப்போ யாரும் அதை சொல்லலை, அதை யாரும் சொல்லலை. எல்லாருமே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது தான் விரும்புவாங்க. ஆமாம் இல்லையா, நீங்கள் தான் நான் ஊடு பூந்து அடிப்பேன் பாகிஸ்தானை, அப்படி பண்ணேன், சீனாவை கதற விட்டோம், ஆமாம் இது மாதிரி சொல்கிறது நம்ம கிடையாது, அவங்க தான் சொல்கிறாங்க சொன்னாங்க. அப்போ அந்த குட்டு உடஞ்சி போகுது, அந்த இமேஜ் வந்து தகர்ந்து போகிறது அப்படின்றது தான் இதில் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படின்றதுனால தான் இதை வந்து பதறாங்க. இப்போது இதில் 2-3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அரசமைப்பு சட்ட நிறுவனங்கள் எல்லாம் சீர்குலைந்து விட்டன, ஏஜென்சிஸ் அப்படின்றத வந்து எல்லாரும் பேசுகிறோம். அது வந்து
சிபிஐ அவங்க கூலிப்படையாக இருக்குது, இடி அவங்க கூலிப்படையாக இருக்குது, ரிசர்வ் பேங்க்கு டிமானிட்டைசேஷன் அவனுக்கே தெரியாமல் அறிவிக்கிறாங்க. என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்படி இருக்குது, ஜுடிஷியரியே இப்படி ஆகிடுது, காம்படிட்டிவ் கமிஷன் அப்படி இருக்குது. ஆமாம், சிஏஜி அப்படி இருக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம். அப்போ அதில் இது வரைக்கும் இராணுவத்தை சொல்லலை. ஆனால் இராணுவம் இப்படி இருக்கிறது. இப்போது இராணுவத்தில் இப்படி வந்து பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இன்னொரு பாயிண்ட் அதில் என்ன வருதுன்னா, அக்னி வீர் இருக்கு இல்லையா, அது முப்படை தளபதிகளுக்கும் உடன்பாடு இல்லை, உடன்பாடு இல்லாமல் அது அமல்படுத்தப்பட்டது என்று இண்டிகேட் பண்ணுறது வந்து அந்த புத்தகத்தில் இருக்குது. என்ன டைரெக்டாக? ஆமாம், இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நீங்கள் சொல்கிறது ஒன்று புதுசு புதுசாக பயங்கரமாக இருக்கு. ஆமாம், ஸோ இது வந்து முக்கியமான பிரச்சனை. நான் வந்து வினவில் படித்தேன்னு நினைக்கிறேன். இந்த அக்னிவீர் வந்து அக்னிவீர் இந்த சைனிக் ஸ்கூல் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கு பிறகு சைனிக் போர்டில் பல பிரைவேட் ஸ்கூல்ஸை ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸை நிறைய வந்து சைனிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய பசங்க அப்படியே வந்து அக்னிவீராக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். ஆமாம், பல்நோக்கு திட்டம் அது. அப்போது இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இது வெளிவருவதை அவர்கள் விரும்பவில்லை. இதுக்கு மேலே அந்த கேரவனில் அந்த ஆர்டிக்கிளில் எழுதின சுஷாந்த் சிங் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இராணுவத்திலேருந்து இந்த புத்தகத்தை கிளியர் பண்ணிட்டாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இது தூங்குதுன்றார். இந்த புத்தகத்தில் இது வேணும் இது வேண்டாம், சரி வேணாம் சில எடுங்கன்னு சொல்லலாம், இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு. புத்தகமே வேண்டாம். ஆமாம், யார் என்ன இராணுவத்திலேருந்து கிளியர் ஆகிடுச்சு, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 23 வந்த புத்தகத்தை இது நாள் வரைக்கும் எதுக்கு போட்டு வச்சுருக்கிற என்ற கேள்விக்கு பதில் வேணுமா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு இராணுவ ஜெனரல், ஒரு காலாட்படையினுடைய தளபதி. அவருக்கு வந்து இது இராணுவ ரகசியம், இதை எழுதக்கூடாது 100% அவருக்கு தெரியும், எதை எழுதக்கூடாது அவருக்கு தெரியாதா? அப்போ அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? என்ன பொருள்? இவங்க அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன்னா அது மாதிரி எதுவும் இல்லை. அது மாதிரி எதுவும் இல்லைன்னா இதுக்கு முன்னால் வந்த புத்தகங்களே அதற்கு சான்று ஒன்று. அப்போது அதனால் வந்து நீங்கள் அதை வெளியே சொன்னாக்கா அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் எடுத்து காட்டுவோம். அதனால் அதை சொல்ல முடியல. அதனால் இதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது மிக முக்கியமாக இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, இப்போ சீன போரை பற்றி பிஜேபிக்காரங்க மோடி நேருவின் தோல்வியை பற்றி விழாவறியாக பேசுவாங்க. ஆனால் சீன போர் நடைபெற்ற போது கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டியில் மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்திலேயே 3 நாள் விவாதம் நடந்திருக்கு. வாஜ்பாய் கேள்வி கேட்க, நேரு பதில் சொல்ல, இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்பட்டிருக்குது. இது ஒன்று. 1971 பாகிஸ்தானோட நடைபெற்ற போர் இருக்கு இல்லையா, அதில் கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி கூடி அப்படி தான் வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்த கார்கில் போர், அதுலேயும் அப்படி தான் அது செய்யப்பட்டிருக்குது. இது எல்லாத்த பற்றியும் புத்தகங்களும் வெளியே வந்துருக்குது, என்ன நடந்ததுன்னு. அப்போது ஜஸ்வந்த் சிங் புத்தகம் எழுதியிருக்காரு, ஒவ்வொருத்தரும் வந்து அதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, வந்திருக்குது. இன்றைக்கி இருக்கிறாரே நம்ம ஜெய்சங்கர், அவங்க அப்பா கே சுப்பிரமணியம், அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் புத்தகம் எழுதியிருக்கார். அது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்குது கார்கில் பற்றி. அப்போது இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னாக்கா, நரவணே சொல்லியிருக்கிறது பொய்ன்னா பொய்ன்னு சொல்லு, உண்மைன்னா அதுக்கு பதில் சொல்லு. இது 2 தான் இப்போ கேள்வி. ஆனால் இது 2ஐயும் விட்டுட்டு அதை எங்கே கொண்டு போனாங்கன்னா, புத்தகம் வெளியே வந்துருச்சா, அன்பப்ளிஷ்டு, பிடிஎஃப் காப்பி எப்படி வந்துச்சு, ஜெராக்ஸ் எப்படி வந்துச்சு. இப்போது ஒரு பொருளை திருடிட்டான் ஒருத்தன், திருடிட்டியா, எப்படி எடுத்த அப்படின்னா, நீ எதுக்கு எங்கே பார்த்த, நீ எப்படி பார்த்த, என் ரூமுக்குள்ளே வந்து நீ எப்படி பார்த்த அப்படின்னு கேட்டால் எப்படி? இப்போது ஒருத்தன் ரூம் உள்ளே போகிறேன், என்னுடைய பொருள் ஒன்று அங்கே இருக்குது, என் பொருளை எடுத்துட்டியான்னு கேட்டால், என்ன கேட்காம என் ரூமுக்குள்ளே எப்படி நுழைஞ்சு நீ அப்படின்னு கேட்குறது எப்படியோ அதே மாதிரி பிடிஎஃப் காப்பி கூட ஜெராக்ஸ் காப்பி எப்படி. இப்போது ஒருவேளை அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகமாகவே இருக்கட்டும், அரசு தடை செய்ததாகவே வச்சுக்குவோம். அப்படி இருந்தால் ஒரு பத்திரிகை அதை இந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்தக்கூடாதா? வெளிப்படுத்தியது இல்லையா அந்த நாட்டில், உலகத்தில்?
இப்போ இந்த புத்தகத்தில் இந்த கான்ட்ரவர்சி இத்தனை நேரம் போயிட்டுருக்குது. இதில் வந்து பெங்குயின் என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் இது இன்னும் பப்ளிஷ் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நரவணையும் அதை சொல்லியிருக்காரு. தட்ஸ் ஓகே, அது ஒரு ஃபேக்ட். அது இது வரைக்கும் அது வரல அப்படின்னு ஒரு ஃபேக்ட்னு வச்சுக்கோமே, ஓகே. ஆனால் நரவணை எங்கேயாவது நான் இதை சொல்லவில்லைன்னு சொல்லியிருக்காரா? இல்லை அந்த பப்ளிஷர் நாங்கள் இப்போ எங்களுடைய அந்த காப்பி இன்னும் வெளியிடப்படாத அந்த காப்பியில் இந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? இது எதுவுமே இல்லை. இப்போ எதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க? எஃப்ஐஆர் எதுக்கு தெரியாமல் போட்டிருக்கிறாங்க? அன்பப்ளிஷ்டு புக்கை முன்னாலேயே போட்டதுக்கு பைரசி. சிடி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இதுக்கு போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அது எதுவும் இந்த செக்ஷன் கூட வெளியே வரலையான்னோம் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு. ஏதோ ஒரு எஃப்ஐஆரை போட்டு வச்சுருக்கிறானுங்க. அது வந்து இது மேலும் பரவாமல் தடுக்கிறதுக்கு அத்தரே கவலைப்படல. நீங்கள் ஏன் பயிற்சிங்க? ஆமாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக இப்போ இதை எழுதலாமா கூடாதா அப்படின்றத பற்றி ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர், அவர் பேர் மேஜர் ஜெனரல் விகே சிங், 2002 ரிட்டையர் ஆனவர். அவர் புக்கு எழுதுகிறார். அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னன்னாக்கா, எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் இந்த ரா என்ற உளவுத்துறையில் இருக்கிற ஊழல்களை அம்பலப்படுத்தி அவர் எழுதுகிறார். அப்படி எழுதினோடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் வீட்டை ரைடு பண்ணுறாங்க. அவர் வீட்டிலேருந்து டைரி, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் அவர் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க. அவர் பெயிலில் இருக்கார். இது வந்து 2002 நடக்குது. இப்போது என் மேலே ஒரு வழக்கு போட்டிங்களே, அந்த கேஸை நடத்துங்கடான்னு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, புத்தகம் எழுதக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் இல்லை. செக்ஷன் 21 ஆஃப் த 1954 ஆர்மி ரூல்ஸ். அது வந்து யாருக்குன்னா, சர்வீஸில் இருக்கிற டிஃபென்ஸ் பர்சனுக்கு தான், ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிடையாது. அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, ஐ ஹாவ் ஆக்டட் அஸ் அ விசில் ப்ளோயர். ராவில் ஊழல் இருக்குப்பா, அதை திருத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை, வழக்கமாக அதுதான் நடக்கும். ஒரு தவறு நடக்கும்போது பத்திரிகைகள் அதை சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது திரும்பவும் இது மாதிரி நடந்துடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நரவணை எழுதுனதே இப்படி ஒரு கிரைசிஸ் இருக்கு. அதான் நீங்கள் வந்து இப்போ எல்லா புத்தகமுமே கார்கில் போர் ஒரு தோல்வி, அவர் இப்படி கோட்டை விட்டோம், அல்லது சீன போரில் ஏன் தோற்றோம், அது வந்து மக்களுடைய பரிசீலனைக்கு வரணும். அதில் என்ன இராணுவ ரகசியம் இருக்குது? இப்போ இதில் இருக்கிற இராணுவ ரகசியம் என்ன அப்படின்னா, மோடியுடைய கேபினட்டும் கோழைகள், அவர்கள் 56 இன்ச்சு வீரர்கள் அல்ல. அவங்க தோவலும் மோடி இன்னும் பிறர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் முட்டாள்கள். இந்த உண்மை நமக்கு வந்து தெரிய வருது. ஒரு முடிவெடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து இது ராணுவ விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்போ இது மாதிரி இப்போ கொரோனா காலகட்டத்தில் சில முடிவெடுக்காமல் போனதுக்கு இது மாதிரி தான் காரணம். பல மரணங்கள் வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு சிவில் அஃபேர்ஸாக இருந்தால் கூட இவங்க இப்படி தான் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. ஆமாம், டிமானிட்டைசேஷனில் நம்ம பேங்க் வாசலில் க்யூவில் நின்ற போது எல்லையில் இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க அப்படின்னாங்க. எல்லையில் இராணுவ வீரர்கள் இந்த கதிக்கு இவங்க வந்து ஆளாக்கியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கருப்பு பணமே இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்படி பேச, ஆனால் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகுதான் ஈடி பறந்து போய் நிறைய சொத்தை பிடிக்குது. அது நமக்கு அதனால் இது ஃபர்ஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 2019 தேர்தலில் மோடி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்த புல்வாமா தாக்குதல். புல்வாமாவில் வந்து அந்த தாக்குதலில் படை வீரர்கள், துணை இராணுவ படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அது ஏன் நடந்தது, எதுக்காக அந்த ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை எந்த இடம் வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ள பகுதி என்று சொல்லப்படும் பகுதியில் ஏரில் கொண்டு வராமல் ஏன் ரோட்டில் கொண்டு வந்தாங்க? அதை வந்து அதில் வந்துகிட்டு இருந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த படை வீரர் கொல்லப்படுவதற்கு சிறிது நேரம் முன்பு தன்னுடைய மனைவியிடம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது என்ன இது ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்குது, இவ்வளோ பேரை இப்படி கூப்பிட்டு வர மாட்டாங்க, ஏன்னா ரோட்டில் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு ஒரு மனைவிகிட்ட, அவங்க அரியலூராக என்னன்னு நினைக்கிறேன், அவங்கள்ட்ட ஃபோனில் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு. சற்று நேரத்தில் வெடிக்குது, கொல்லப்படுகிறார்கள். இதை பற்றி பின்னால் சத்யபால் மாலிக் என்று அன்னைக்கு கவர்னராக இருந்த அவர் வந்து வெளியே வந்த பிறகு இந்த மாதிரி இது வந்து பெரிய தோல்வி, யாரில் கொண்டு வந்திருக்கணும், இந்த மாதிரி வந்ததுனால தான் நடந்து போச்சுன்னு நான் மோடிக்கிட்ட, அமித்ஷாட்ட, அஜித் தோவல்கிட்டலாம் பேசினேன். வாயை மூடி சும்மா இரு அப்படின்னு என்னை வந்து எச்சரித்தார்கள் அப்படின்னு ஒரு அவர் மேலே வழக்கு ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
குடும்பத்தை ரெய்டு பண்ணாங்க, சிபிஐ ரெய்டு பண்ணி. அவர் வந்து ஜாட் சாதி, மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அந்த ஜாதியை அதிகம் நோண்ட முடியாதுன்றதுனால அதோட இல்லைன்னா கொண்டிருப்பாங்கன்னு சரி கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, புல்வாமாவுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு பாலாகோட் தாக்குதல் ஒன்று நடத்தினார். அந்த பாலாகோட் தாக்குதல் வந்து 2 பைன் மரங்கள் மீது தான் குண்டு வீசப்பட்டது அப்படின்னு பின்னால் நம்ம கேள்விப்பட்டோம். இல்லை நாங்கள் ஊடு பூந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நவிகா குமாருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு மோடி. அதில் என்ன சொன்னாருன்னாக்கா, அதில் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது. மேக மூட்டமாக இருக்குது, அதுக்குள்ளே பிளேன் போச்சுன்னாக்கா ராடாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ நவிகா குமார் வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் நெளிஞ்சுக்கிட்டு ஆமாம்மா அப்படின்னு இருந்தாங்க. அது பெரிய ட்ரோல் பண்ணப்பட்டது அந்த விஷயம். அது கேலிக்குரியது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? இது வரைக்கும் இப்போ 1971 போரில் இந்திரா காந்தி வந்து பாகிஸ்தானை 2ஆக உடைச்சி இவ்வளோ பேரை 90,000 பேரை சரண்டர் பண்ணி கைது பண்ணி சிம்லா ஒப்பந்தம் இதெல்லாம் நடந்தது. அதில் இந்திரா காந்தி அந்த போரில் வெற்றி பெற்ற இந்திரா காந்தியை காளி அப்படி இப்படின்லாம் இவர் வாஜ்பாய் புகழ்ந்தார் நாடாளுமன்றத்திலேயே. ஆனால் அந்த இந்திரா காந்தி கூட நான் தான் ஜெனரல் மாலிக் ஷாவுக்கு இப்படி போய் ரைட்டில் போய் லெஃப்டில் வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லலை. இது வரைக்கும் நேருவோ வாஜ்பாயோ இந்திரா காந்தியோ யாரும் ஆர்மி உடையோடு போய் அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்து இந்த கேலி கூத்தெல்லாம் யாரும் பண்ணலை, அரங்கேற்றினதில்லை. போரில் ஜெயித்தவங்களே இவங்க வாஜ்பாயே பண்ணதில்லை, அதெல்லாம் இந்திரா காந்தியும் பண்ணதில்லை. ஆனால் இவர் வந்து இராணுவ உடை. ஆமாம். அப்போ என்னன்னாக்கா அந்த பொறுப்பை இவர் எடுத்துக்கிறார். அவருடைய வாக்குமூலம். எந்த பிரதமரும் பாகிஸ்தான் அடின்னு உத்தரவு போடுறது உங்கள் பொறுப்பு, அது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எதை பீரங்கி வச்சு அடிக்கணுமா, பிளேனா, எப்போ போனோம், எப்படி போனோம், இதெல்லாம் வழிகாட்ட வேண்டியது வந்து அவங்க கையில் கிடையாது, உங்கள் கையில் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஆமாம், இல்லை அவர் அதிகார எல்லை மீறியது. தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதவர் இந்த வேலையை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது வந்து வயலேஷன்னு சொல்கிறேன். இது அப்பட்டமான மீறல். ஆர்மி ஃபேட்டிக்கில் போய் அங்கே நிற்கிறதா இருக்கட்டும், அல்லது இங்கே வந்து நான் இப்படி போகலாம் ரேடார்லேருந்து தப்பிச்சு அப்படின்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது பூரா வந்து நேரடியாக ஒரு சில்லறத்தனமான வேலைன்றது ஒரு பக்கம். ஆனால் இது ஒரு மீறல், லெஜிட்டிமசியாக பார்க்கும்போது மீறல். அப்போ இராணுவம் என்ன கதியில் இருக்குது? இப்போது கால்வானில் இப்படி உத்தரவு கொடுக்குறீங்க, இதை பண்ணுறீங்க, அக்னிவீரில் இப்படி உடன்பாடு இல்லாமல் அமல்படுத்துகிறீங்க அப்படின்லாம் சொன்னாக்கா அந்த இன்ஸ்டியூஷன் காலி. அப்போது அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயே உங்களுக்கு சில ஆட்கள் வச்சுருக்கிறீங்க. அது இடியோ சிபிஐயோ ரிசர்வ் பேங்க்கோ இல்லை எந்த நிறுவனமாக இருந்தாலும் உங்கள் வேலையை செய்யக்கூடிய சில ஆட்களை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து வேற ஒன்றா மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய முப்படை தளபதி மத்திய பிரதேசத்தில் ஒரு சாமியாரை போய் பார்க்குறாரு, யூனிஃபார்மோடு போய் பார்க்குறாரு, காலில் விழுந்து யூனிஃபார்மோட ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஏதோ அவர் உபதேசம் ஏதோ பண்ணுறாரு. அவருக்கு பண்ணிவிட்டு குருதட்சணை என்ன வேணும்னு கேட்குறாரு. உடனே அந்த சாமியார் குருதட்சணையாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எனக்கு மீட்டு கொடுன்னு கேட்குறாரு. இது வந்து நியூஸில் வருது. அப்போ அவுட்ரைட்டாக ஆர்மி வந்து கம்யூனலைஸ் ஆகுது. அல்லது இப்போ அந்த ஒரு கிறிஸ்தவ அதிகாரி அவரை வந்து நீ வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு, அதுக்கு இராணுவம் வந்து நடத்தின வழக்கு, இது பூரா இராணுவம் வந்து முறை மீறப்படுது, கம்யூனலைஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா ப்ரொஃபஷனலாக யார் அதற்கு பொறுப்பானவர்களோ யார் தகுதியானவர்களோ அவர்களை தாண்டி உங்களுக்கு வேறு ஆள் இருக்கிறாங்க. நம்ம ஜெயலலிதா சசிகலா ஆட்சியின் போது என் ஜாதிக்காரனை இன்ஸ்பெக்டராக போட்டிருக்கிறேன், என் ஜாதிக்காரனை அங்கே டிஎஸ்பி எஸ்பியாக போட்டிருக்கிறேன், அவங்கள வச்சு பல சட்டவிரோத நடவடிக்கைகளை கூலிப்படை போல் அவர்கள் பயன்படுத்தினார்கள். நிலத்தை ஆக்கிரமிக்க, சொத்தை ஆக்கிரமிக்க, இப்படியெல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்து மற்ற துறைகளெல்லாம் தாண்டி இராணுவத்தையும் அந்த லெவலுக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது தான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற விஷயம்.
அப்போது இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது அதாவது நம்ம வந்து ஒரு ஈடி அத்துமீறி எதிர்க்கட்சியை ஒடுக்குறாங்க என்ற அர்த்தத்தில் மட்டும் பார்ப்பதல்ல, இந்த நாட்டின் பாதுகாப்பு என்ற விஷயமா இருக்கட்டும், அல்லது ரிசர்வ் பேங்க் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது என்ன வேணால் செய்யும். அவங்க உத்தரவு போடுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு பின்னால் இவங்க இல்லை ஆரம்பத்தில் கூட ரிசர்வ் பேங்க் வந்து எலக்ட்ரோரல் பாண்டு கொண்டு வரும்போது அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து தெரிவித்தவர் இப்போ தூக்கிட்டாங்க அவரை. முடிஞ்சிச்சு, அவருக்கு முடிஞ்சது அவரை. அதுபோல் நீங்கள் இப்போ இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி வெளியே போனாங்க, அவங்க வீட்டுக்கு எப்படி ரைடு போச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது எல்லாமே எதை காட்டுகிறது? அப்போ அதனால் இது தனியாக ஒரு நரவணை பிரச்சனை என்பதல்ல, இது புறையோடி போயிருக்கக்கூடிய மிக ஆபத்தான இழிவான ஒரு நிலையை வந்து காட்டுது. இந்த முழு பரிமாணத்தையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் இது ஒன்று அவர் சொல்லிட்டாரு அப்படி அல்ல. இது மொத்தத்திலே இந்த சிஸ்டம் வந்து சீர்குலைந்து வருகிறது என்பதும், இந்து ராஷ்டிரம்னா தனியாக ஏதோ ஒன்று வரப்போகுது, அது முஸ்லீம்களுக்கு தான் எதிரானது அப்படி கிடையாது, சிறுபான்மைக்கு தான் எதிரானது என்பது கிடையாது. இது உண்மையை பேசக்கூடிய எல்லாத்துக்கும் எதிரானது, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எதிரானது. புக்கு கூட எழுத முடியாது. ஆமாம், ஒரு அதாவது இவங்க அயோக்கியர்கள் என்பது மட்டும் அல்ல, அதை விட முதன்மையாக இன்னெஃபிஷியண்ட்டான, கோழையான, முட்டாள்களான ஒரு கும்பல் கையில் நம் தலைவிதி சிக்கி இருக்கிறது. அணு ஆயுதம் அவங்க கையில் இருக்குது. ட்ரம்ப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், அணு ஆயுதம் உள்ளிட்ட அனைத்தும் இந்த முட்டாள்களின் கையில் இருக்கிறது, இந்த கோழைகளின் கையில் இருக்கிறது. இப்போ பாலகோட்டில் எப்படி தாக்குதல் நடத்தலான்னு ஐடியா கொடுத்த மோடி, அணு ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தா என்ன ஆகிறது? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இன்றைக்கி நரவணை வந்து இத்தனை நாள் கழித்து இதை எழுதுகிறாரு. ஒருவேளை இது ஒரு போராக, ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக, சீனாவுக்கு எதிரான போராக மாறி இருந்தால் மயிரிழையில் தப்பிச்சிருக்கிறோம். ஆமாம், சீன இராணுவம் இப்போ அவங்களுடைய அணிவகுப்பு நடத்தினாங்க, ரோபோ ஆர்மி வச்சுருக்கிறாங்க. நேற்று செய்தி போட்டிருக்கான். ஆமாம், அதனால் நம்ம பக்கத்தில் அதை பற்றி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பிரவீன் சாணி இருக்கார்ல, அவர்கிட்ட வயரில் வந்து பேட்டி காண்றாங்க. அவரை கரண்ட் அப்பார் தான் பேட்டி காண்றாரு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரும் போது அவர் பேட்டி காண்றார். ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு முழுக்க சீன ஆயுதங்கள் தான் சப்ளை ஆகுது. அதில் வந்து எப்படி நாம் இந்திய இராணுவம் அதில் என்ன இழப்புகளை சந்தித்ததுன்றதை அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது சீனா சப்ளை தான் ஏவுகணை ஆயுதம் எல்லாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது கரண்ட் அப்பார் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து ஒருவேளை சீனாவுக்கு எதிரான போர் ஒன்று வந்தால் இந்திய இராணுவத்தின், இந்திய விமானப்படை அதனுடைய நம்ம வந்து நம்முடைய நிலை என்னவாக இருக்கும், நம்ம அவங்கள ரீச் பண்ணவே முடியாதா அப்படின்னு கரண் தப்பார் கேட்குறாரு. அதுக்கு பிரவீன் சானுடைய பதில் என்ன தெரியுமா? இந்திய விமானங்கள் விமான தளத்திலிருந்தே கிளம்பாது, அங்கேயே முடிச்சிருவாங்க அதை. அந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டடான இராணுவம் இங்கே இப்போ வந்து முப்படைகள் நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோம் அப்படி இல்லை, அது ஏஐ மூலமாக கம்ப்ளீட்டாக இன்டகிரேட்டடாக தான் அது இயங்குது ஆட்டோமேட்டிக்காக. மிக அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க, அமெரிக்காவை அச்சுறுத்தும் அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இராணுவத்தோடு அண்டை நாட்டோடு நம்ம எவ்வளோ ஒருவேளை ஜோ உச்சித் ஓ கரோ அப்படின்னா சரி அடி அப்படின்னு ஒருவேளை அடிச்சிருந்தாருன்னா, நம்ம 56 இன்ச்சு நம்ம அடிக்கலைன்னா கோச்சுக்குவார் மோடி, அடிச்சிருவோம் அப்படின்னு அடிச்சிருந்தாருன்னா நம்ம கதி என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இராணுவ அதிகாரி நரவண அவர்கள் நிதானமாக இருந்து இதை கையாண்டதுனால ஒரு பெரிய போரே தவிர்க்கப்பட்டுச்சு. அதை தொடர்ச்சி பெரிய பொருளாதார சிக்கல்கள், ஒரு நாட்டினுடைய சரிவு எல்லாமே ஒரு தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஜி ஜின்பிங்கும் மோடியும் ரொம்ப நெருக்கம். ஏன்னா இப்போ மோடி யாருக்கு தான் ஃப்ரெண்டு இல்லை, எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. ஆனால் அவர்கிட்ட இதை ரைஸ் பண்ணாரா, இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? என்ன சொல்லிட்டாரு? ஒன்றுமே நடக்கலை, இடமே இழக்கலை. இதில் என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போது சோனம் வாங்சுக் உள்ளே இருக்கிறாருல்ல, அவர் லடாக்கில் வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனை, கார்ப்பரேட்டு கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லை பிரச்சனை. சோனம் வாங்சுக்கும் அவருடைய பொண்டாட்டியும்
லடாக்கில் நாங்கள் புழங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ சீனாக்காரன் இருக்கிறான் அப்படின்னு உடச்சி 2-3 வாட்டி பேசிட்டாங்க. இந்தந்த இடம்னு காமிச்சிட்டாங்க. ராகுல் காந்தியை கூட்டின்னு போய் காட்டினாங்க. கால்வானோட நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆமாம், இந்த ஏரியாலாம் அப்படின்ன உடனே என்ன செஞ்சாங்க, கர்ஃப்யூ போட்டாங்க. அங்கே முடிஞ்சு போச்சு. 2025 இந்தந்த இடம் நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏரியா பூரா கர்ஃப்யூ போகக்கூடாது. இப்போ என்னென்னா அவர் தூக்கி என்ன செய்யலை உள்ளே வச்சுட்டு இந்த கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் உள்ளே இருக்கிறதுனால தான் லடாக் அமைதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதனால் இப்போ நரவணையை உள்ளே வைத்தாக்க ரொம்ப அசிங்கமாகிடும். இப்போ ஆமாம், அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இது அப்படி இருக்குது என்பது தான் தற்போதைய நிலை. இப்படி ஒரு நிலைமையை வைத்து கொண்டு தான் ஒரு பயங்கரமான வீரசூர பிரதாபன் அப்படின்ற மாதிரி துரந்தர்னு ஒரு படம் எடுத்து விட்டுருக்குறாங்க. ஆமாம் இல்லையா? இந்த துரந்தர் படம் ஒரு நஞ்சை கக்கக்கூடிய ஆன்டி முஸ்லீம் படம். காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி அது மாதிரி ஒரு புறம் இருக்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, யூபிஏ அரசாங்கம் கோழைகளின் அரசாங்கம். அந்த யூபிஏ அரசாங்கத்தின் கீழே அஜித் தோவல் என்ற ஒரு போர்க்குணமிக்க தேசபக்தி உள்ள ஒரு அதிகாரி, ஜேம்ஸ் பாண்ட், அவர் சிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி மட்டமாக ஒரு கோழைகளாக அரசாங்கமாக இருக்குது. அப்போது இந்த இந்தியாவுக்கு எதிராக இப்படி தாக்குதல்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தொடுத்துட்டு இருக்கும்போது அதை எப்படி கையாள்வது அப்படின்றதுக்காக ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டை முஸ்லீமாக்கி உள்ளே அனுப்பி விடுறாரு. அதான் ரன்வீர் சிங் உள்ளே போகிறாரு. போய் எப்படி அங்கேயே போட்டு தள்ளுறாரு. அதுக்குள்ளே ஊடுருவி அப்படின்றது தான். அதில் மாதவன் தான் அது சன்யால் என்ற பெயரில் அவர் தான் இவர். அதில் கடைசியாக நான் இன்னும் படம் பார்க்கல, அது படித்தேன். அது ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுதான், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னாங்க. இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி பார்ட் 2ல் அவர் வருவார். அவர் தான் இப்போ நரவணை எழுதியிருக்கார் இல்லையா? ஆமாம், அவர் தான். படம் வேறு வரப்படியா பண்ணிட்டாங்க. ஆமாம், அவர் தான். இப்படி ஒரு படம் எடுத்து விட்டுருக்குறாங்க. அப்போது இது தியேட்டரில் பார்த்துட்டு சில நண்பர்கள் முஸ்லீம்கள், ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, படம் பார்க்க போயிருக்கார் தியேட்டரில். அவர் 2 பேர் போயிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு முஸ்லீம்ஸு. அவர் இந்து பேர் சொல்லி அவரை கூப்பிட்டுருக்கிறார். இது நான் நடந்தது சென்னையில். ஏன்டா என்ன பேரை மாற்றி கூப்பிட்றே, ஒரிஜினல் பேரை சொன்னால் கொண்டுருவாங்க. அவர் என்கிட்ட சொன்னது, தியேட்டர் பூரா சேட்டு பசங்க அப்படி கொலைவெறியாக ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு உள்ளே உட்காந்துருக்கவே எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு ஆத்திரத்தை தூண்டும், இஸ்லாமியர்களை படு கேவலமாக சித்தரிக்கிறதும், அவன் எல்லாருமே கேவலமானவங்க அப்படின்ற மாதிரி. அது திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா, ஒரு கொலை இழிவான நடவடிக்கை இது செய்யும்போது அப்போ தொழுகை நடத்துவாங்க. அந்த ரிலிஜனே அப்படி தான் என்று காட்டுவது போன்ற இவங்களுடைய வீரப்பிரதாபம் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களை வில்லனஸாக சித்தரிக்கிறது. இப்படி அந்த திரைப்படம். ரொம்ப விரிவாக நீங்கள் இந்த நரவணை விஷயத்தை ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கீங்க தோழர். இது புதுசான கேள்விகள் எழுப்புது. நம்ம வெளிப்படையாக நான் முதல்ல லடாக் இஷ்யூ தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இவ்வளோ அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. இது மாதிரியான விஷயங்களை மையமாக வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தியரிட்டிக்கலாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.